அனைத்து வைஷ்ணவர்களுக்கும் அடியேனுடைய சிரம் தாழ்த்து கோடி கோடி நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஓம் அஜானதிபிராந்தஸ்ய ஞானாஜனாஷலாக்கயா சக்ஷுரன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்வாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி சுபதாந்திகம். வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரும் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சககண ரகுநாத்தான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதான் சககணா லலிதா ஸ்ரீ விஷாகான்விதாம்ஷ. ஏ கிருஷ்ண கருணா சிந்து தீனபந்தோ ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்தா ராதா காந்தா நமோஸ்துதே. தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானு சுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே. वाञ्छाकल्पतरुभयस्य कृपा सिन्धो भयेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घेतये गिरिं यत्कृपातमगं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानंद माधवम श्री चैतन्य ईश्वरम. हरि ओम तत्सत. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी. निगमकल्पतरो कलितं फलं सुगमुगादमृत द्रव संयुधं पिबत भागवतमृसमालयं मुगुरगोरसिका पुवि पावकाः. शृण्वतां सुखदः कृष्णा पुण्यश्वरण कीर्तनः हृदयन्तस्थो हि अभद्राणि वितुर्नोति सुकृत सदाम्. हरे कृष्णा. मिक्क नंरी प्रभुजी. सर्वशास्त्रादि पीयूषा सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्तोदिदादित्य श्रीकृष्ण परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे. मत् एकबन्धो मत्सङ्गिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मत् आनन्ता नमोऽस्तु ते. असाधु साधु तादायिन् अतीनो चाताकरा हानमुञ्च कदाचिन्मां प्रेम्ण कृत्कन्तयोस्पुरा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ண பக்தர்களே, மீண்டும் உங்களை எல்லாம் இந்த சாஸ்திரங்களில் சம்பாஷணை நிகழ்ச்சியில் அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம சூத கோஸ்வாமி நைமிசாரண்யத்தில் சாதுக்களுக்கு அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். கடைசியாக நம்ம எந்த பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, பகவான் கிருஷ்ணருடைய அவதாரம் எதற்காக தேவகியின் கருவில் அவர் உருவாக வேண்டும் உருவாகவில்லை, ஏன் தோன்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவர் பல்வேறு வகையான விளக்கங்கள், சும்மா சிம்பிளா ஒரு டைரக்ட் ஆன்சர் மாத்திரம் இல்லாம தத்துவ ரீதியாக மற்றும் சாஸ்திர ரீதியாக அந்த பகவான் தான் பிரதானம் அப்படிங்கிற எல்லா கருத்தையும் வைத்து ஒரு பௌதீக உருவில், அதாவது ஒரு ஜீவ தத்துவவாதியிடம் பகவான் விஷ்ணு தத்துவம் எப்படி தோன்றுகிறார் அப்படிங்கிற பல்வேறு விளக்கங்களை நம்ம எல்லாமே பார்த்தோம். அவர் ஆரம்பிக்கும் போதே டைரக்டா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பகவான் அப்படிங்கிறவர் இந்த லீலா அவதாரம், பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அவங்க கேட்கிற கேள்வி புருஷ அவதாரம் லீலா அவதாரத்தை பத்தி பின்னாடி கேட்க போறாங்க. அவர் பதில் கொடுக்கும் போதே இந்த கிருஷ்ணா அப்படிங்கிறது இட் இஸ் எ லீலா அவதாரம், இட் இஸ் மென்ட் ஃபார் பர்ஃபார்மிங் லீலா அப்படின்னு சொல்லிட்டு பாவயதி ஏஷ சாத்வேனா. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சத்துவ குணத்தில் இருப்பவர்களை மீட்டெடுக்க வேண்டும். நம்ம அதுக்கு பார்த்தோம், நிறைய பார்த்தோம். ரஜோ குணத்திலையும் தமோ குணத்திலும் இருப்பவர்கள் எப்படி சத்துவ குணத்திற்கு வர வேண்டும். அவர் டைரக்டா சத்துவ குணத்துல இருக்கிறவங்களைத்தான் நம்ம பகவத்கீதை ஸ்லோகங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், அதர்மத்தை அழிக்க வேண்டும், அந்த மாதிரி நிறைய பார்த்தோம். யுகங்கள் தோறும் தோன்றுவோம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் நம்ம.
ஆனா இதுல வந்துட்டு சூத்த கோஸ்வாமி சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பாவயதி ஏச சத்வேன, சத்துவ குணத்துக்கு எவர் வருகிறார்களோ அது வந்து இட் இஸ் அ ப்ரீ குவாலிபிகேஷன். நம்ம அந்த ஒரு குணத்துக்கு வரும்பொழுதுதான் அதனுடைய ஒரு முக்கியத்துவம். பகவான் அவர்களை இந்த பௌதீக உலகிலிருந்து, பிறப்பு இறப்பிலிருந்து தடுத்து நிறுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ மற்ற ஆச்சாரியர்கள் அவங்க என்ன சொல்றாங்க, சாஸ்திரங்களில் எல்லாம் என்ன என்ன கூறுகிறது, பல்வேறு கருத்துக்கள் என்ன, ஒவ்வொருத்தருடைய ரியலைசேஷன் தான் இது இல்லையா. சுகதேவ கோஸ்வாமி அவர்கள் பரீட்சத் மகாராஜாவிற்கு பகவான் தோற்றத்தை பற்றி கூறுகிறார். ஆல்மோஸ்ட் இதே கேள்விதான் பரீட்சத் மகாராஜா அவங்க கேட்கிறாரு. அவரு எனக்கு வந்து அதை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது சுகதேவ கோஸ்வாமி பரீட்சத் மகாராஜாவுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவான் தோன்றும் போது சதுர்புஜ ரூபத்தில் தேவகி நந்த மகாராஜாவிற்கு தோன்றுகிறார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். பகவான் ஸ்டார்டிங்ல வந்துட்டு எப்படி தோன்றுகிறார் அப்படிங்கும்போது, இப்ப நம்ம எல்லாருமே கிருஷ்ணா அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த ஸ்வயமிலிருந்து தோன்றுகிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, சூத்த கோஸ்வாமி சொல்றது. ஆனா சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, நாராயணா இஸ் ஒன்லி சதுர்புஜா ஃபார்ம், கிருஷ்ணா இஸ் நாட் அ சதுர்புஜா. சோ நாராயணன் அப்படின்னா நாராயணன் தான் அப்படி வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் ஒரு தர்க்க ரீதியாக பேசலாம். பகவான் கேன் டேக் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ கிருஷ்ணர்ல இருந்து நாராயணர் வருகிறார் அப்படின்னு. ஸோ அவர் அந்த அவதரிக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரா, இதி உக்த்வா சித்தரிஷ்தூஷ்ணிம் பகவான் ஆத்மமாயயா பித்ரோ சம்பஷ்யதோ சத்யோ பபூவ பிரகிருத சிசுஹு. இந்த ஸ்லோகம் நான் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. இதி உக்த்வா சித்தரிஷ்தூஷ்ணிம் பகவான் ஆத்மமாயயா பித்ரோ சம்பஷ்யதோ சத்யோ பாபுவா பிரகிருதா சிசுஹு. யார படிக்கிறதுனா படிக்கலாம். हरे कृष्णा प्रभु दंडवत प्रणाम। हरे कृष्णा। तूष्णीम भगवानात्म ममायया पित्रो संपत्त्यदोह सत्यो बभूव प्रकृता सुसुः। हरे कृष्णा। हरे कृष्ण। सुख उवाच इत्युक्त्वा शीतरिषुदूष्णीं भगवान् आत्ममायया पित्रो संभस्यतो सत्यो बभूव प्रकृतः शिशुः। हरे कृष्ण। हरे कृष्ण। श्री सुख उवाच इत्युक्त्वा तूष्णीं भगवतात् मायाया प्रत्रोग सम्यक्ष्य सोग सत्यो बभूव प्राकृत सुसुग। हरे कृष्ण। हरे कृष्णा। प्रभु जी श्री फर्स्ट श्लोका माताजी 10:3-46 அவர் அனுப்பியிருக்கல ஃபர்ஸ்ட் ஸ்லோகா. ஸ்ரீ சுக உவாச்ச இத்யுக்த்வா சீதரிஸ்தூஷ்ணிம் பகவானாத் மமாயயா பித்ரோ சம்பஸ்யதோ சத்யோ பபூவ பிராகிருத சிசுஹ. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. வேற யாரும் படிக்கிறீங்களா? படிங்க. हरे कृष्णा। श्री शुक उवाच इत्युक्त्वा सीधरिस्तूष्णीं भगवानात्ममायया पित्रो संपश्यतो सद्यो बभूव प्राकृतः शिशुः। हरे कृष्णा। சோ இங்க வந்து பகவான் ஆரம்பிக்கும் போது, அதாவது சுகதேவ கோஸ்வாமி பரீட்சத் மகாராஜாவுக்கு சொல்லும் போது இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, யாருடைய முன்னிலையில், தேவகி நந்த வசுதேவருடைய முன்னிலையில் தன்னுடைய அந்தரங்க சக்தியை பயன்படுத்தி அவர் சதுர்புஜ ரூபத்தில் தோன்றுகிறார். அதன் பிறகு அவர் சிறு குழந்தையாக மாறும்பொழுதுதான், சின்ன குழந்தைக்கு சதுர்புஜ ரூபம் பார்த்தா பயப்படுவாங்க இல்லையா பேரண்ட்ஸ் எல்லாமே. சோ அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதன் பிறகு அவர் தன்னுடைய ஸ்வயம், கிருஷ்ணஸ்து ஸ்வயம் பகவான் சொல்றோம் இல்லையா, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இல்லையா, பகவான் அது போல ரூபத்தில் அவர் மாறுகிறார். பகவத்கீதையிலையும் பகவான் இதைத்தான் சொல்றாரு, சம்பவாமி ஆத்ம மாயையா. அப்படின்னா நான் பிறப்பற்றவன், நான் எப்பொழுதுமே திவ்யமானவன், என்னுடைய உடல் அழிவது கிடையாது.
எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் தலைவனாக இருந்தாலும் என்னுடைய அந்தரங்க சக்தி மூலமாக நான் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு யுகங்கள் தோறும் சொல்லப்போனா பிரம்மதேவனினுடைய ஒரு கல்பத்தில், அதாவது அவருடைய ஒரு தினத்தில் ஒரு முறை தோன்றுகிறார். யுகங்கள் தோறும் நான் தோன்றும் போது எப்படி தோன்றுகிறேன்? என்னுடைய ஸ்வயம் ரூபத்தில். பகவான் ஸ்வயம். பகவான் அப்படின்னா இந்த இடத்துல அந்த கிருஷ்ணருக்கு மாத்திரம்தான் அந்த அந்த வாட் டு யூ சே, அந்த பெயர் பொருந்தும், வேற யாருக்குமே கிடையாது. தோன்றும் போது எப்படி தோன்றுகிறார்? சோ இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னா, சூத கோஸ்வாமி பதிலளிக்கும் போது எப்படி பதிலளிக்கிறார்? இதே கேள்விக்கு சுகதேவ கோஸ்வாமி பரீட்சத் மகாராஜாவுக்கு கொடுக்கும் போது பகவான் நாராயணா ஃபார்ம்ல ஜஸ்ட் அப்பியர்டு, அவங்க கண்ணு முன்னாடி தெரிகிறார், அவ்வளவுதான். ஆனால் அவர்களுக்கு ஒரு குழந்தையாக, பெற்றோர்களாக அவர் எடுத்துக்கொண்ட உருவம் என்ன அப்படின்னா, குறிப்பாக அந்த பிறப்பு நேரத்தில் பார்க்கறதுக்கு அவர் ஒரு சாதாரண குழந்தை, ஜஸ்ட் லைக் an ஆர்டினரி பர்சன், சாதாரண குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோன்றினாலும் அவருடைய எண்ணற்ற பிறப்புகள், எண்ணற்ற அவதாரங்கள், எண்ணற்ற விரிவங்கங்கள், இது எல்லாத்தையுமே அவரால் தெரிந்து கொள்ள முடியும். பார்ப்பதற்கு அவர் ஒரு சாதாரண குழந்தை போல, ஒரு காமன் மேன் மாதிரி இருந்தாலும் கூட அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அனைத்தையும் எரிந்த அந்த பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கும்போது சூத கோஸ்வாமி இன்னும் ஃபர்தரா கன்ஃபார்ம் பண்றாரு. இந்த பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க தோன்றியது யார்? அந்த பரம்பொருள் தான் தோன்றி இருக்கிறார் இல்லையா? அப்படிங்கிறத அவர் விவரிக்கும் பொழுது இன்னும் மேலும் வலுவான ஆதாரங்களை அவர் தருகிறார். ஏதேச்ச அம்சகலா பும்சம் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருதயந்தி யுகே யுகே. இந்த ஸ்லோகம் படிக்கிறீங்களா? இது கூட அனுப்பியிருக்குன்னு நினைக்கிறேன், பாருங்க, இருந்ததுன்னா படிங்க. ஏதேச்ச அம்சகலா பும்ஷா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருதயந்தி யுகே யுகே. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுஜி ஏதே சாம்ஸ்கலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திரியாயி வியாக்குலம் லோகம் மிருடயந்தி யுகே யுகே. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபுஜி. ஏதே அம்சகலா பும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருடயந்தி யுகே யுகே. हरे कृष्ण प्रभु जी। प्रणाम हरे प्रभु कृष्ण प्रभु। जी। संसगला पुंसः कृष्णत् भगवान स्वयं इंद्रारि व्याकुलं लोकं मृडयन्ति युगे युगे। थैंक यू प्रभु जी। हरे कृष्ण। हरे कृष्ण। एते तां सकला पुंसः कृष्णस्तु भगवान् स्वयं इन्द्रारि व्याकुलं लोकं मृडन्त्यन्ति युगे युगे। हरे कृष्ण। हरे कृष्ण। ये दे सांसकला पुंस कृष्णस्तु भगवान् स्वयं इन्द्रारि व्याकुलं लोकं मृत्यन्ति युगे युगे। हरे कृष्ण। हरे कृष्ण प्रभु। एते सकला पुंस कृष्णस्तु भगवान स्वयं इंद्रारि व्याकुलं लोकं मृडयन्ति युगे युगे। थैंक यू प्रभु जी। हरे कृष्ण प्रभु। दंडवर्तनम। ये दे संसकला पुंस कृष्णस्तु भगवान स्वयं इंद्रियारि व्याकुलं लोकं मृडयन्ति युगे युगे। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. ஆக்சுவலா இந்த படிங்க படிங்க படிங்க. ஏதே ச அம்சகலா பும்சः கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருடயந்தி யுகே யுகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆக்சுவலா இது பார்க்கும்போது இந்த ஸ்லோகத்தை பின்னாடி அந்த புருஷாவதாரங்கள் அப்போ அவர் பேச போறார், புருஷாவதாரங்கள். பட் இதுல நம்ம என்ன ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த கிருஷ்ணர் தோன்றுகிறார், அந்த பகவான் தோன்றுகிறார் அப்படிங்கும்போது சூத்த கோஸ்வாமி இதை எப்படி இந்த இடத்துல கனெக்ட் பண்றாரு அப்படின்னா, பகவானினுடைய அவதாரங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், அவருடைய முழு பகுதி இந்த இடத்துல கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் எதற்குன்னா, அப்படியே ஃபுல் பார்ட் ஆஃப் பகவான். அவர் என்ன ரூபம் எப்படி இருக்காரோ அப்படியே அதுல எந்த விதமான பகுதிகளாக பிரிக்கப்படுவதே கிடையாது. அப்படியும் அவர் தோன்றுவார், அல்லது அவருடைய முழு பாகத்துல இருந்து ஒரு சிறு பகுதியாகவும் அவர் தோன்றுவார். அவர் அவதாரம் எடுக்கும்போது எப்படி எடுப்பார் அப்படின்னா, இந்த இடத்துல இங்க வந்திருக்கிறது பகவான் கிருஷ்ணர் தான் அப்படிங்கறத அவர் நிரூபிப்பது எப்படி அப்படின்னா, அவருடைய முழு பாகமாக அவர் இங்கு தோன்றுகிறார்.
அப்படி அவர் எப்படிலாம் தோன்றுவார் என்றால் எந்த பிரபஞ்சத்தில் வேண்டுமானாலும் தோன்றுவார். எப்படி தோன்றுவார்? தெய்வ நம்பிக்கை அற்றவர்களினால் தர்மத்திற்கு ஆபத்து ஏற்படும் பொழுது அவர் எந்த பிரபஞ்சத்தில், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒன்லி இந்த பூலோகத்தை மாத்திரம்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த சிருஷ்டி அப்படிங்கும்போது எக்கச்சக்க பிரபஞ்சங்கள்ல எண்ணற்ற ஜீவராசிகள் வாழ்கின்றன. அந்த மாதிரி எண்ணற்ற ஜீவராசிகள் வாழும்போது அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள், தர்மம், இப்ப நம்ம பார்க்கிற தர்மம், லா ஆஃப் நேச்சர் அப்படின்னா ஒரு ஜீவராசி, மனித ஜீவராசி எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட சாஸ்திரங்கள் மூலமாக. அந்த மாதிரி மற்ற பிரபஞ்சங்களில் உள்ள ஜீவராசிகளுக்கு என்ன ரூல் புக் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஆச்சாரியர்கள் வியாசதேவ கொடுத்தது என்ன, நாய் எப்படி வாழணும், குரங்கு எப்படி வாழணும் அப்படிங்கிறத பத்தி நமக்கு கவலை கிடையாது. நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் அவருக்கு. ஏன்னா இந்த ஜீவராசிகளுக்கு மட்டும்தான் ஒரு மிக சிறந்த ஒரு வாய்ப்பு என்னவென்றால் இந்த சுழற்சியை நிறுத்த முடியும். பிறப்பு இறப்பு சுழற்சியை நம்மால் நிறுத்த முடியும். அதனால நம்ம அதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால வேற பிளானட்ல என்ன பிரபு நடக்குது, அங்க போய் கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, அந்த பிளானட்ல என்ன தர்மம் அப்படின்னு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு விதிக்கப்பட்ட தர்மங்கள், மனிதனாக பிறந்த நமக்கு விதிக்கப்பட்ட தர்மங்கள் என்ன. ஸோ அதனால தான் இங்க எழுதும்போது சுகதேவ கோஸ்வாமி பேசும்போது, சூத்த கோஸ்வாமி பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய அவதாரம் ஸ்வயமாக இருக்கின்றது, அவர் வேறு ஒரு பகுதியாக இங்கு வரவில்லை. காரணம், அவதாரங்களில் அவர் அவதாரமாக வருகிறார். அவதாரி அவரு, ஒவ்வொரு அவதாரிக்குமே, அதாவது அவதாரியாக இருந்து கொண்டு பற்பல அவதாரங்களை அவர் விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி விரிவுபடுத்துபவரே என்ன பண்றாருன்னா, அந்த அவதாரியே அவதாரமாக வருகிறார். காரணம் என்ன அப்படின்னா, அவதாரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருவர் கீழே இறங்கி வருவது, ஒன் ஹூ டிசன்ஸ். எங்கிருந்து? மேலே இருந்து இறங்கி வருபவர்கள் அனைவருமே அவதாரங்கள். சோ பகவான் அங்க உக்காந்துக்கிட்டு வேற ஒரு ஆளை இங்க அனுப்பல, இல்லைன்னா வேற ஒரு உருவத்தை பண்ணல. அவரே ஸ்வயமாக இங்கு இறங்கி வருவதனால் அவர் கிருஷ்ண அவதாரம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், அவதாரத்துல கிருஷ்ண அவதாரமும் இருக்காங்க. இப்போ ஒரு சில சர்ச்சை ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்றால், கிருஷ்ண அவதாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படின்னா நாராயணர் தான் காரணம் எல்லாத்துக்கும். ஏன்னா நாராயண அவதாரம்னு எங்கேயுமே கிடையாது இல்லையா? அப்படின்னா கிருஷ்ணர் நாராயணனில் இருந்து தான் தோன்றுகிறார். இந்த பிரம்மவாதிகள், அருவவாதிகளுக்கு என்ன ஒரு பெரிய டவுட் அப்படின்னா, கிருஷ்ணர் தோன்றுகிறார் அப்படின்னா அவர் பிரம்மத்திலிருந்து தோன்றுகிறார், பிரம்மனில் இருந்து தோன்றுகிறார். அப்படின்னா பிரம்மனை காட்டிலும் கிருஷ்ணர் என்பவர் சிறியவர், அவருடைய ஆற்றல் குறைந்தது அப்படிங்கிறது அவங்களுடைய தாட்டு. பட் இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹீ இஸ் த ஸ்வயம், அவர் தான் பகவான். அவர் என்ன பண்றாரு, அவதாரியாக இருந்தாலும் கூட அவர் இறங்கி வருவதினால் அவர் அவதாரமாகவும் அழைக்கப்படுகிறார். அவர் என்ன பண்றாரு, பல்வேறு வகையான விஷயங்களுக்கு பல்வேறு வகையான உருவங்களை எடுக்கிறார், பல்வேறு வகையான பாகங்களாக அவர் வருகிறார். அந்த மாதிரி பாகங்களாக வரும்போது ஒவ்வொருவருக்கும் பல்வேறு வகையான அதிகாரங்களை வழங்குகிறார். சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதனுடைய ஒரு சிறப்பு. அப்போ நம்ம மனசுல ஒரு கேள்வி ஒண்ணு எழலாம், சரி அப்படின்னா இவ்வளவு பெரிய விரிவங்கங்கள் பகவான் பண்றாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, எல்லாமே ஒரு அவதாரமாக பார்க்கும்போது, அப்ப எல்லா அவதாரங்களும் சரியாக ஒரே ஆற்றல் கொண்டதா அல்லது தரம் பிரிக்கப்படுகின்றனவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருகிறது. அதற்குத்தான் இந்த ஒரு ஸ்லோகத்திலையும் அந்த விவரம் தரப்படுகிறது. சூத்த கோஸ்வாமி என்ன விவரம் தரார் அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி எல்லா விதமான வித்தியாசமான அவதாரங்களை பகவான் விஸ்தரித்து கொண்டிருக்கிறாரோ அவை அனைத்தும் இணையாக பார்க்கப்படுகிறதா, ஆற்றலில் இணையாக பார்க்கப்படுகிறதா அல்லது தரம் பார்க்கப்படுகிறதா, ஆர் தே கிரேடட்? நீ இவ்வளோ லீலை நீ பண்ணதால திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கிரேட். ஃபார் எக்ஸாம்பிள் ராமச்சந்திர பகவான், கிருஷ்ண பகவான், இந்த ரெண்டுத்தையும் பார்க்கும்போது அவங்க லீலைகள் எப்படிப்பட்ட லீலைகளாக இருக்கிறது, அப்படியே யூசிங் அன் இன்கன்சீவபிள் பொட்டன்சி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லீலைகள் இருக்கு. நரசிங்கதேவ பகவானுடைய அவதார லீலையை பார்க்கும்போது அது எப்படி இருக்கு, பிரமிப்பாக இருக்கிறது. அப்ப இதெல்லாம் இணையாக பார்க்கிறோமா, இல்லைன்னா அதற்கு ஒரு தரம் விதிக்கிறோமா? கிருஷ்ண அவதாரம் தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் இஸ் ராம அவதாரம் அப்படின்னு அந்த தரத்தில் அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிரிவுகள் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது, அதற்காகத்தான் ஏதே அப்படின்னா எல்லா அவதாரங்களும்,
ச அம்ச ஏதே ச அம்ச அம்சம் அப்படின்னு வரும்போது என்ன ஆயிடுதுன்னா அந்த கிரேடு பிரிய ஆரம்பிக்குது. அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், அந்த மாதிரி. ஏதேச்ச அம்ச கலா, கலா அப்படிங்கும்போது இட் இஸ் அ பீரியட். அந்த பீரியட்ல ஒரு சில அவதாரங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா 4 குமாரர்கள், நாரத முனி, அவங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு பகுதி அந்த ஆற்றல் பகவானுக்கு இருக்கக்கூடிய எண்ணற்ற ஆற்றல்கள்ல ஒரு சிறு பாகம் சத்யாவேஷ அவதார் அப்படின்னு சொல்றோம். அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாம் எங்க இருந்து வராங்க அப்படின்னா அந்த முதல் புருஷனான மகாவிஷ்ணு, அந்த மகாவிஷ்ணுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள். அப்படி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும், எங்கிருந்து வந்தாலும் அந்த சேம் ஆற்றலாக இருந்தாலும் கூட இந்த ஒரு குறிப்பிட்ட அவதாரத்திற்கு, இந்த ஒரு குறிப்பிட்ட தோற்றத்திற்கு அவங்களுக்கு என்ன ஆயிடுது என்றால், என்ன பர்பஸுக்காக, ஒரு லிமிட்டெட் பர்பஸ்க்காக அவங்க வரும்போது அந்த பர்பஸுக்கு தேவையான, அந்த அவதாரத்துக்கு தேவையான ஆற்றல்கள் முழுமையாக தரப்படுகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், நாரத முனிக்கு சத்ய ஆவேஷ அவதார் இஸ் நோன் ஃபார் எக்ஸ்பேண்டிங் த நாலேஜ், இல்லையா? ஞானத்தை வளர்க்க வேண்டும் அப்படிங்கும்போது அப்போ அவருக்கு ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் தரணுமோ அப்படிப்பட்ட ஞானம். நம்ம நிறைய லீலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா பகவான் கிருஷ்ணரே நாரத முனிகிட்ட போய் டவுட் கேட்கிற மாதிரிலாம் லீலைகள்லாம் இருக்கு. எதுக்கு அப்படின்னா டு எஸ்டாப்ளிஷ், நான் சத்யாவேஷ அவதாரமாக கொடுத்திருக்கிற இந்த நாரத முனி எல்லாத்துலேயுமே மிகச்சிறந்தவர் அப்படிங்கிற விஷயம். அதைத்தான் பத்ம புராணத்திலும் ஆவிஷ்டோ பூத குமரேஷு நாரதே ச ஹரீர் விபு, பகவான் என்ன பண்றாரா, அந்த சிறப்பான ஒரு சக்தியை, ஒரு ஆற்றலை இந்த 4 குமாரர்கள், நாரதர்கள், நாரதா, அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதிகள்னு சொல்ல முடியாது, பகவானின் புகழை பரப்புவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சாதுக்கள், மகாத்மாக்கள், அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அமைகின்றன. அவிவேஷ பாத்தூம் தேவ சங்கித் சக்ரி சதுர்புஜகா, 4 கரங்கள், சதுர்புஜ கரங்களோடு பகவான் இருக்காரு. சங்கு சக்கரம் இல்லையா, சதுர்புஜ ரூபம் அப்படின்னு பகவானை நிறைய நம்ம கொடுக்கும் பொழுது அந்த ரூபம் எங்கெல்லாம் வருது அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு சில அவதாரங்களை பகவான் எடுக்கும் பொழுது அவருக்கு அது போன்ற ஒரு விஷயம் தேவைப்படும் போது அவர் சதுர்புஜ ரூபத்தில் வருகிறார். இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எதற்காக கிருஷ்ணர் 200 ஃபார்ம்ஸ், நாரதர் 200 ஃபார்ம்ஸ், வேற பரசுராமர் 400 ஃபார்ம்ஸ் அப்படின்னா நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் பகவான் என்ன பண்றாருன்னா அந்த அவதாரத்தை எடுக்கும் பொழுது பல்வேறு வகையான விஷயங்கள். இதுல பகவானினுடைய அவதாரங்களை பத்தி நம்ம நிறைய படிக்க ஆரம்பிக்கும் போது பகவான் புருஷ அவதாரத்துல ஆரம்பிச்சு பல்வேறு வகையான விஷயங்களாக அவர் மாறிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் பகவான் கிருஷ்ணர் என்பது மற்றவருக்கு இணையற்றவர். பகவான் அவதாரம் எடுக்கும் பொழுது புருஷ அவதாரமாக எடுக்கிறார், அம்சமாக இருக்கிறார், ஸ்வயம் ரூபமாக இருக்கிறார், ஏகம், ஒரே ஏக தத்துவம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் எடுக்கிறார். பல்வேறு வகையான விஷயங்கள் எடுத்தாலும் அந்த பகவான் கிருஷ்ணருக்கு இணையாக யாருமே கிடையாது. ஸ்வயம் ரூப ஸ்வயம் பிரகாஷ தத் ஏகாத்ம பிரபவ வைபவ விலாஷ அவதார ஆவேஷ ஜீவா. So the Supreme Lord can expand into as many forms. நம்ம சொன்னது ஸ்வயம் ரூபா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்வயம் ரூபா அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான். தட் இஸ் அ ஸ்வயம் ரூபம் ஆஃப் த பகவான், ஒரிஜினல் ஃபார்ம். பகவானுடைய இயல்பான ஒரு உருவம் என்ன, பகவான் கிருஷ்ணருடைய ஒரு இயல்பான ரூபம் என்ன? ஷாமசுந்தரா ஃபார்ம் நம்ம சொல்றோம் இல்லையா, விருந்தாவனத்தில் வசிக்கும் ஷாமசுந்தரா ஃபார்ம், புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு திரிபங்கா ஃபார்ம், நிற்கும் போது திரிபங்கா ஃபார்ம், 3 இடங்களில் அவருடைய உடலை பார்த்தீங்கன்னா வளைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு சொல்றோம் இல்லையா. பட் அவருடைய ஒரிஜினல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஷாமசுந்தரா. இதுல என்ன அப்படின்னா ஆதாரத்திற்கும் அவர் தோற்றத்திற்கும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கிருஷ்ண அவதாரமா வந்திருக்காரு பிருந்தாவனுக்கு. ஆதாரம் யாரு? பகவான் கிருஷ்ணர். அப்படின்னா அந்த 2 பேருக்கும் எந்தவித வித்தியாசமும் யூ cannot find out any differences. எல்லாருமே அவரும் எப்படி இருப்பாரோ, கார்பன் காப்பி எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேப்பர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸ்வயம் ரூபா. ஸ்வயம் பிரகாஷா, ரூபத்திலிருந்து பிரகாசம் வருகிறார் என்றால் அது எப்படின்னா they will be appearing simultaneously. பகவான் கிருஷ்ணரிடமிருந்து தோன்றுவார்கள். பார்ப்பதற்கு ஒரே மாதிரி மனிதர்களாக இருப்பார்கள், ஒரே மாதிரி ரூபம் இருப்பவர்கள் இருப்பார்கள். ஆனால்
அவர்களுடைய பாவத்திலும் அவர்கள் செய்யக்கூடிய லீலைகளிலும் சிறிதளவு வித்தியாசம் இருக்கும். இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக தருவது யார் என்றால் பலராமர். கிருஷ்ண பலராமர் 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவதார நம்ம அடுத்த கேள்வி படிக்கும் போது படிக்கலாம். அதை லீலா அவதாரத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுல நம்ம அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பேசலாம். பலராமர் எப்படி தோன்றுகிறார், 19வது அவதாரமாக 20வது அவதாரமாக எப்படி பலராமர் தோன்றுகிறார். 18வது அவதாரம் பாகவத்துல வந்து ராமச்சந்திர பகவான். தசாவதாரம் காம்பினேஷன் கிடையாது. நம்ம பாகவத்துல படிக்கும்போது இந்த சத்யாவேஷ அவதாரம் இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா. சோ அந்த ஆர்டர்ல பார்க்கும்போது பாகவதத்துல 19வது அவதாரம் 20வது அவதாரம் பலராமரும் கிருஷ்ணரும். அவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்வயம் பிரகாசா, தே ஆர் ஒரிஜினல், அப்படியே தான். ஆனா அந்த பர்டிகுலர் அவதாரம் எடுக்கும்போது தெர் இஸ் அ ஸ்லைட் டிஃபரன்ஸ். அதே மாதிரி ஆச்சாரியர்கள் தரக்கூடிய இன்னொரு உதாரணம் என்னன்னா, ராசலீலையில் பகவான் கிருஷ்ணர் தன்னை எவ்வளவு கோபிஸ் அங்க ஆடுறாங்களோ அத்தனை கோபிஸுக்கும் ஈக்குவலா அவர் வந்துட்டு ஹி இஸ் எக்ஸ்பேண்டிங் ஹிம்செல்ஃப். அவர் அப்படியே அவர் டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டே போறாரு. ஆனால் அவருக்கு அந்த நேரத்துல இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து இட் இஸ் ஸ்வயம் பிரகாஷா. ஹி இஸ் நாட் லைக் தி ஸ்வயம் பகவான். அந்த ஸ்வயம் ரூபத்துக்கான ஆற்றல் அவர்கிட்ட கிடையாது. அந்த நேரத்துல அந்த லீலைக்காக தன்னை விரிவுபடுத்தி கொள்கிறார். சோ அது ஸ்வயம் பிரகாசா அப்படிங்கிறது. தத் ஏகாத்ம ரூபா அப்படின்னா பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருந்தாலும் கூட அவங்க மூடு, அவங்களுடைய நடவடிக்கைகள், அவர்கள் எந்த செயலை செய்கிறார்கள் அப்படிங்கிற பார்க்கும்போது 2 வகையான பிரிவுகளை நாம் பார்க்கலாம். ராமச்சந்திர பகவானுக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நீங்க எடுத்தீங்கன்னா, தத் ஏகாத்ம ரூபா, ஃபார்ம் இஸ் ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கல்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா அந்த பகவான் கிருஷ்ணர் தான் அவருமே. ராமச்சந்திர பகவான் அண்ட் கிருஷ்ணா இஸ் போத் ஆர் ஐடென்டிக்கல், சேம். ஆனா என்ன அந்த சாராம்சம், எதற்காக தோன்றுகிறார்கள்? ஒருவர் மரியாதை புருஷராக இருக்கிறார், ஒருவர் லீலைகள் செய்யக்கூடிய புருஷனாக இருக்கிறார். பட் என்ன அப்படின்னா அவங்களுடைய மூடு, அவங்க என்னென்ன செயல்கள் செய்யறாங்க, தர்மத்தை இருவருமே நிலைநாட்டுவார்கள். எந்த அவதாரம் பார்த்தாலும் தர்மம் நிலைநாட்டப்படும். த கோர் பிரின்சிபிள் வில் பி ஃபாலோட். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது கோர் பிரின்சிபிள் வில் பி ஃபாலோட். ஆனா அவங்க செய்யக்கூடிய பல்வேறு வகையான லீலைகள், உடல் அமைப்புகள், அவங்களுடைய எல்லா விதமான செயல்கள் அதெல்லாமே பார்க்கும்போது ஃபீச்சர்ஸ், பாடிலி ஃபீச்சர்ஸ், கலர், எவ்ரிதிங் வில் டிஃபர். விலாசா ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. விலாசா ஃபார்ம்னு பார்க்கும்போது ஆற்றல்கள் அதே ஆற்றல்கள் தான் இருக்கும். ஆனால் அவர்களுடைய தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றம், அவர்களுடைய பாவத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம். நரசிங்கதேவ பகவான் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நாராயணா பகவானை வந்துட்டு நம்ம நாராயணான்னு எடுத்துக்கிறோம். அந்த நாராயணா எக்ஸ்பான்ஷன் நம்ம பார்க்கும்போது நரசிங்கதேவ பகவான், கிருஷ்ண பகவான் அதை நீங்க எடுத்தீங்கன்னா கூட அவங்களுடைய பொட்டன்சி எப்படி இருக்குது, அவங்களுடைய ஆற்றல் வீரம் எப்படி இருக்கிறது, ஆனால் அவர்களுடைய தோற்றம் எப்படி இருந்தது, அவர்களுடைய பாவம் எப்படி இருந்தது. பக்தர்களிடம் அவர்கள் காட்டக்கூடிய பாவம் ஒன்னா தான் இருக்கும். ஆனா மற்றவர்களிடம் அவர்கள் காட்டக்கூடிய பாவம், கிருஷ்ண பகவான் எங்கேயாச்சும் கோபப்பட்டு நம்ம பார்த்திருக்கோமா? அப்கோர்ஸ் பீஷ்ம பிதாமாவோட வீரிய ரசத்தை அவர் ரசிப்பதற்காக கோபப்படுவது போல் நடிக்கிறார். ஆனா ஓவராலா பார்க்கும்போது அந்த பாவம் எப்படி இருக்கிறது 2 பேருக்குமே வித்தியாசமாக நமக்கு தெரிகிறது. அதே போல இந்த விலாசா ஃபார்ம்ல பார்த்தோம் அப்படின்னா நாராயணா, வாசுதேவா, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருதா, அந்த விரிவங்கங்களை பத்தி பேசுறோம் இல்லையா. அந்த விரிவங்கங்கள் எல்லாருமே எங்கிருந்து வருகிறது என்றால் பகவான் கிருஷ்ணரிடம் இருந்து வரக்கூடிய விரிவங்கங்கள் தான். ஆனா என்ன ஆயிடுது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்புகள் அமைகின்றன. தேர் ஆல் அந்த பவர் இருந்தாலும் கூட அந்த பவரை என்ன பண்றாங்கன்னா தேர் லிமிட்டிங், ஃபுல்லா எக்ஸிபிட் பண்றதே கிடையாது. அப்படி பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் எதுக்காக பார்க்கிறோம் அப்படின்னா அந்த பகவான் கிருஷ்ணர் தான் ஸ்வயம் அப்படின்னு நீங்க சூத்த கோஸ்வாமி சொல்றதுக்கு இவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் அவர் கொடுக்கிறார். இந்த மாதிரி பல்வேறு வகைகளை அவர் தோன்றினாலும் கூட அந்த தேவகியின் கருவில் தோன்றக்கூடியவர் யார், கிருஷ்ண அவதாரமாக அவர் எடுத்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா அவரை நம்ம இந்த மாதிரி எந்த ஒரு ஃபார்ம்லயும் அவரை உள்ள எடுத்துட்டு வரவே முடியாது. அவரை வந்து ஸ்வம்சான்னு சொல்ல முடியாது, விபவான்னு சொல்ல முடியாது. ஹீஸ் த ஸ்வயம் அப்படிங்கிறத அவர் சொல்றதுக்காகத்தான் இவ்வளவு விளக்கங்களும் அவர் தரப்படுகிறது. ஸ்வம்சா இல்லையா, தத் ஏகாத்மா எக்ஸ்பான்ஷன். தத் ஏகாத்மா எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா அந்த பகவானிடமிருந்து வரக்கூடியவர்கள், அவருடைய விரிவங்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கர்ப்போதகஷாய் விஷ்ணு சீரீஸ்ல நம்ம பார்க்கலாம். மகாவிஷ்ணு, கர்ப்போதகஷாய் விஷ்ணு, ஷீரோதகஷாய் விஷ்ணு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எல்லாமே என்னன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷனல் எக்ஸ்பான்ஷன். அந்த ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக பகவானிடமிருந்து
பல்வேறு ரூபங்களில் வருபவர்கள். ஃபங்க்ஷனல் அப்படின்னா என்னது? ஏதோ ஒரு பர்டிகுலர் வேலைக்காக அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பகவான் எக்ஸ்பேண்ட் ஆறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாவிஷ்ணு எதற்காக வருகிறார், கர்ப்போதகசாய் விஷ்ணுனுடைய செயல்பாடு என்ன, ஷீரோதகசாய் விஷ்ணுனுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஸோ இட் இஸ் லிமிட்டட் டு ஒன்லி தட் ஃபங்க்ஷன் ஒன்லி. நம்ம எங்கேயாச்சும் போய் ஷீரோதகசாய் விஷ்ணு வந்து ஒரு அரக்கனை கொன்னாரு அப்படி இல்லைன்னா ஒரு ராசலீலை பண்ணாரு அப்படின்னு எங்கேயாவது படிச்சிருக்கோமா? படிச்சது கிடையாது. சாக்ஷாத் அது பகவான் தான் அந்த ஃபங்க்ஷனை பண்றதுக்காக பரமாத்மாவாக வீற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் சாட்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷனை தவிர அவருக்கு வேற எந்த விதமான ஃபங்க்ஷனுமே கிடையாது. பிரபவ விலாசா அப்படின்னா இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக, ஒரு குறிப்பிட்ட லீலையை செய்வதற்காக பகவான் தன்னை விஸ்தரித்துக் கொள்வது. அந்த மாதிரி அப்படி விஸ்தரித்துக் கொள்ளும் பொழுது என்ன பர்பஸுக்காக அவர் தன்னை விஸ்தரித்துக் கொண்டாரோ அந்த செயலில் மட்டும்தான் அவர் ஈடுபடுவார், வேற எந்த செயலிலும் ஈடுபட மாட்டார். இதற்கு ஒரு உதாரணம் நம்ம தரணும் அப்படின்னா, அகைன் அந்த துவாரகா ராணிகள் 16,108 ராணிகளுக்காக கணவனாக அவர் தன்னை விஸ்தரித்துக் கொள்ளும் பொழுது அந்த விஸ்தரிப்பு எதற்காக செய்யப்பட்டதோ அதற்கு தேவையான அனைத்து ஆற்றல், ஒரு சாதாரண நாரதமுனி போய் பார்க்கும்பொழுது ஒரு சாதாரணமான ஒரு கணவன் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் பகவான் கிருஷ்ணர் அங்க செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த 16,108 எக்ஸ்பான்ஷனுமே இட் ஹஸ் நாட் பர்ஃபார்ம்டு எனி சூப்பர்ஃபிஷியல் லீலாஸ், பண்ணவே கிடையாது. இட் இஸ் ஒன்லி பகவான்ஸ் இன்கன்சீவபிள் பொட்டன்சி. நம்மளால புரிந்து கொள்ள முடியாத ஆற்றல் அங்கு வெளிப்படுத்தப்பட்டாலும் குறிப்பிட்ட ஒரு செயலை செய்வதற்காக, ராசலீலா இஸ் அனதர் எக்ஸாம்பிள், சேம் எக்ஸாம்பிள் ஒன்லி. அந்த ஒரு பர்டிகுலர் அந்த லீலை, அந்த ராச லீலை, அந்த டான்ஸ் பர்பஸுக்காக கோபியர்கள் அனைவருக்காக அவர் என்ன பண்றாரு? மாற்றிக்கொள்கிறார். வைபவ விலாசா, இது அகைன் பலராமர். வைபவ விலாசா, இது எல்லா டெர்மினாலஜியும் நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 10-15 வாட்டி படிச்சோம்னா தான் நம்மளுக்கு புரியும். வைபவ விலாசா அப்படிங்கும்போது அந்த பலராமர் அவருடைய தோற்றம் எப்படி இருக்கிறது? பல்வேறு வைகுந்தங்களில் சதுர்புஜ ரூபத்தில் இருக்கக்கூடிய நாராயணன் பகவானுடைய ஒரு விஸ்தரிப்பு. அவங்கெல்லாம் என்ன ஃபீச்சர் இருக்கு, அவங்க உடல் எப்படி இருக்கிறது, அவங்களுடைய பாவம் எப்படி இருக்கிறது. அப்புறமா அவதாரம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பகவான் ஸ்வயம் பகவான் பல்வேறு அவதாரங்களில் வருகிறார். மத்சியமாக வருகிறார், கூர்மமாக வருகிறார், வராகனாக, நரசிம்மனாக, வாமனாக, ராமச்சந்திர பகவானாக, இவங்க எல்லாமே இன்க்ளூடிங் அப் டு கல்கி, இது எல்லாமே அவதாரம். அந்த அவதாரமாக அவர்கள் தோன்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா பல்வேறு வகையான பர்பஸுக்காக அவங்க தோன்றுவாங்க. அப்போ தே மே அகைன் கோ பேக் டு நம்ம பார்த்த மாதிரி வைபவ விலாசமாக இருக்கலாம், பிரபவ விலாசமாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்வம்சமாக இருக்கலாம், தத் ஏகாத்ம எக்ஸ்பான்ஷனாக இருக்கலாம். அந்த மாதிரி அதுக்குள்ள வருவாங்க. பட் இந்த இடத்துல பகவானுடைய அவதாரம் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்டா இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்பஸ். சத்ய ஆவேஷ அவதாரம் அப்படின்னு பார்க்கும்போது அதிகாரம் அளிக்கப்பட்டவர்கள், நாரதமுனி, பிருத்து, பரசுராமர், வியாசதேவர். ஸோ நாரதமுனி அப்படின்னு பார்க்கும்போது பக்தியை அனைவருக்கும் பரப்புவதற்காக, வியாசதேவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அனைவருக்கும் அந்த ஞானத்தை வழங்குவதற்காக, அறிவை வழங்குவதற்காக. அறிவு அப்படின்னா இந்த இடத்துல சாஸ்திரங்களினுடைய அறிவு, அது தருவதற்காக. பரசுராமர் அப்படின்னா பரசுராமரை வந்து இந்த இடத்துல நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், சத்யாவேஷ அவதாராக எடுத்துக்கொள்றோம். அவரும் அந்த அவதாரங்கள்ல இருந்தாலும் கூட இந்த ஒரு சத்திய ஆவேசமாக அவருக்கு தரப்பட்டிருக்குது அப்படின்னா அந்த வீரத்தை பிரதிபலிப்பதற்காக. அந்த மாதிரி பிருத்து மகாராஜா அப்படின்னு பார்க்கும்போது எப்படி ஒரு சத்திரியன் ஆட்சி செய்ய வேண்டும், அதன் மூலமாக மக்களுக்கு எப்படி தர்மத்தை நிலைநாட்ட முடியும். அவர் எல்லா இடத்துலையுமே வந்து அவர் தனிப்பட்ட ஆளாக தர்மத்தை அவர் நிலைநாட்டுறார் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் இந்த மாதிரி அவருடைய அவதாரங்கள், அவருடைய விரிவங்கங்கள், பல்வேறு வகையான விரிவங்கங்களையும் அந்த தர்மம் என்பது நிலைநாட்டப்படும். ஆனா பிரைமா நம்ம பார்க்கும்போது யுகங்கள் தோறும் நான் தோன்றும் போது என்ன செய்வேன் அப்படின்னா அந்த தர்மத்தை அவர் நிலைநாட்டுவதற்காக அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ இது எல்லாமே பகவான், அந்த கிருஷ்ணஸ்து ஸ்வயம் பகவான் அப்படிங்கிற ஒரு புரிதலை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், பகவான் கிருஷ்ணரிடம் 100% எல்லா விதமான குணங்கள் நம்ம எல்லாமே பார்க்குறோம் இல்லையா. பகவான் கிருஷ்ணரிடம் உள்ள குணங்கள்ல இருந்து ஒரு ஜீவராசிகள் கிட்ட இருக்கிற ஒரு குணத்தை பத்தி நம்ம பேசுற வரைக்கும் 64 வகையான குணங்கள் பகவான் கிருஷ்ணர்கிட்ட முழுமையாக இருக்கிறது. 100% இஸ் ஹேவிங் இட். இந்த ஸ்வயம் பிரகாஷா, தத் ஏகாத்மா, விஷ்ணு தத்துவா, அவதாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா அதுல குறைய ஆரம்பிச்சிடுது. அதுல என்ன ஆயிடுது அப்படின்னா
அதுல ஒரு 100% என்றால் இதுல 93% தான். அதாவது 60 குவாலிட்டிஸ், 64 குவாலிட்டிஸ் அப்படின்னா இவங்க கிட்ட இருக்கிறது 60 குவாலிட்டிஸ் தான். அடுத்தது குண அவதாரமாக நாம் பார்க்கிறோம். யாரை பார்க்கிறோம்? குண அவதாரம் பார்க்கும்போது பிரம்மதேவனை பார்க்கிறோம், சிவபெருமானை பார்க்கிறோம். அப்படிங்கும்போது அப்ப இன்னும் ஃபர்தரா குறைஞ்சிட்டு வருது, அவருடைய குணங்கள் இன்னும் குறைய ஆரம்பிக்கின்றது. அப்படி பார்க்கும்போது அப்படியே கடைசியா வந்துட்டு இந்த ஜீவராசிகளாக வரும்பொழுது நம்மளுடைய என்ன 64 அவர்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட 55 தான் நம்மிடம் இருக்கின்றன. 64, 60, 55, 50. திஸ் இஸ் த லெவல். சிவபெருமானுக்கும் பிரம்மதேவனுக்கும் பார்க்கும்போது 55 குவாலிட்டிஸ் அப்படின்னு. ஸோ அந்த 4 குணங்கள் அதிகமாக பகவானிடம் இருப்பது என்ன அப்படின்னா அந்த லீலா மாதுரியம், பிரேம மாதுரியம், வேணு மாதுரியம், ரூப மாதுரியம். இந்த 4 விஷயங்கள் பகவானிடம் அதிகமாக இருக்கின்றன. அதனால் அவர் பகவான், ஸ்வயம் பகவான். 6 அப்ளுவன்சஸ் அதை பத்திலாம் நம்ம பேசுவோம். ஆனா இந்த 64 குவாலிட்டியில ரொம்ப முக்கியமான இந்த குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இது வேறு யாரிடமுமே இருப்பது கிடையாது. பட் ஜீவராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது சைத்தன்ய மகாபிரபு அச்சிந்திய பேத அபேத தத்துவன்னு சொல்றாரு இல்லையா? குவாலிட்டேட்டிவ்லி வி ஆர் சேம் பட் குவான்டிடேட்டிவ்லி வி ஆர் டிஃபரெண்ட். அந்த மாதிரி ஒரு தத்துவம் நம்ம பார்க்கும்போது பகவானுடைய குணங்கள் எல்லாமே டெஃபினட்டா லீலா மாதுரியம், பிரேம மாதுரியம், வேணு மாதுரியம்லாம் ஜீவா கிட்ட கிடையவே கிடையாது. காம கண்களோடு அவர்கள் செய்யக்கூடிய பல்வேறு வகையான விஷயங்களை அவர்கள் மாதுரியம் என்று அழைக்கிறார்களே தவிர அவங்க கிட்ட பகவானுடைய லெவலுக்கு எதுவுமே கிடையாது அவங்க கிட்ட. ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் பட் எப்படி இருக்கு? ஒரு மைனஸ், நாட் மைனஸ், 0.0001% ஆஃப் தட் 100% we are having. அவருக்கு 100% இருக்கு அப்படின்னா அந்த குணங்கள்ல நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா ரொம்ப 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 ஒரு சின்ன பாகம் தான் இருக்கின்றது. ஸோ பகவான் கிருஷ்ணரை பத்தி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்க்கிறோம். அதுல முக்கியமாக அந்த குண அவதாரத்தில் பிரம்மதேவனை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும்போது அந்த பகவானே பிரம்மனாகவும் மாறலாம். அந்த குண அவதாரத்தை அவர் பராமரிப்பதற்காக, இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக, அதாவது சிருஷ்டி செய்வதற்காக. காரணம் என்ன அப்படின்னா அந்த பிரளய காலங்கள், 4 பிரளயம் நம்ம தெரியும் இல்லையா? அதுல பிரம்மா தூங்கி எழும்போது அவருடைய உறக்கத்தில் ஒரு பிரளயம் ஏற்படுகிறது. பிரளயம் ஏற்பட்டு மீண்டும் சிருஷ்டி எப்பொழுது ஏற்படுகிறது என்றால் அவர் கண் விழிக்கும் போது சிருஷ்டி ஏற்படுகிறது. ஸோ அந்த மாதிரி காலங்கள்ல என்ன ஆயிடும் அப்படின்னா தகுதியான பிரம்மதேவன் இல்லை என்றால் பகவானே அந்த அவதாரத்தை எடுக்கின்றார். இது ஒரு சிறப்பு அம்சம். அதே போலதான் இந்திரதேவனுக்கும். இந்திரதேவன் இல்ல, தேவர்களுக்கெல்லாம் தேவர்கள் இல்லை அப்படிங்கும்போது அவர் அந்த உருவத்தை எடுக்கலாம், அந்த பதவியை எடுக்கலாம். ஸோ இந்த ஓவராலா பார்க்கும்போது சூத்தகோசம் இது சொல்றது என்ன சொல்றாரு அப்படின்னா அப்படிப்பட்ட ஸ்வயம் பகவான், பல்வேறு அம்சங்கள் நிறைந்த பகவான் இங்கு தேவகியிடம் தோன்றும் போது ஸ்வயம் அவர்தான் தோன்றினார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த சாதுக்கள் கேட்ட கேள்விகளுக்கு இவ்வளவு விவரமாக அவர் பதிலளிக்கிறார். இதுக்கு அப்புறமா அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேள்வி என்றால் புருஷ அவதாரம். புருஷ அவதாரம் நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்தோம் இல்லையா? புருஷ அவதாரம் அப்படிங்கும்போது பகவான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்வதற்காக அந்த முதல் புருஷனாக இருந்தவர் மகாவிஷ்ணுவாக, அந்த புருஷன்ல இருந்து எப்படி அந்த 3 வகையான விஷ்ணுக்கள் நம்ம பார்த்து அதன் மூலமாக சிருஷ்டி செய்யப்படுகிறது அப்படின்னு. இப்ப இவங்க என்ன கேள்வி இங்க கேட்கிறாங்க அப்படின்னா அந்த புருஷ அவதாரத்தில் நடைபெற்ற சிறப்பு வாய்ந்த மகிமையான விஷயங்கள் எப்படி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேள்வி அவங்க எப்படி கேட்கிறாங்க அப்படின்னா தஸ்ய கர்மாணி உத்தாரணி பரிகீதானி சூரிபிஹி ப்ரூஹினா ஷத்ததானானாம் லீலாய ததகாலஹ. இது அனுப்பி படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தஸ்ய கர்மான்யுதாராணி பரிகீதானி சுரீபிஹி ப்ரூஹிதஸ்ரத்தானானாம் லீலையா ததத கலாஹ. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன். ஹரே ஓம் நமோ பகவதே வாசுதேவா. தஸ்ய கர்மான் யுதாராணி பரிகீதானி சூரிபிஹி ப்ரூஹி நகி ஸ்ரத்ததானானாம் லீலையா ததத கலாஹ. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தஸ்ய கர்மான்யுதாராணி பரிகீதானி சுரபிஹி ப்ரூஹி நஸ்ரத்ததானானாம் லீலையா ததத கலாஹ. ஹரே கிருஷ்ணா. தஸ்ய கர்மாணி உதாராணி பரிகீதானி சூரிபிஹி
கிருஹீன ஸ்ரத்தானானாம் லீலாய ததத்கலாக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சஸ்ய கர்மாணி உத்தா, இது இந்த கேள்வி கேட்பதற்கு முன்பு அந்த சாதுக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? ஒரு புகழ் பாட வேண்டும் இல்லையா? எப்படிப்பட்ட புகழ் என்றால், எதற்காக நாங்கள் இந்த புருஷாவதாரத்தை உங்ககிட்ட கேட்கிறோம் அப்படின்னா, அவருடைய செயல்கள், அந்த புருஷருடைய செயல்கள் எல்லாமே பிரமிக்கத்தக்கது, ரொம்பவும் பிரபலமானது, ஆச்சரியம் தரக்கூடியது. அதை நாரத முனி போன்ற புகழ்பெற்ற சாதுக்கள் பாடி இருக்கிறார்கள். நாங்க இந்த கேள்வியை ஏன் உங்ககிட்ட கேட்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி புகழ்பெற்ற ஒருத்தரை நாரத முனி அப்படின்னா they are glorifying நாரத முனி ஆல்சோ. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த முனியே அவர்களை பிரபலமாக புகழ்ந்திருக்கிறார், பிரார்த்தனை துதிப்பாடல்கள் பாடியிருக்கிறார். அதனால அவங்கள பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, பகவான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, பல்வேறு வகையான அம்சங்களை எல்லாமே விளக்கி இருக்கார். யாருக்கு? சூத கோஸ்வாமி அந்த சாதுக்களுக்கு விளக்கி இருக்கிறார். இவ்வளவு மாதிரி அவர் விரிவங்கம் அடையலாம்ப்பா, நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி வெறும் ஸ்வயம் மாத்திரம் கிடையாது. அவர் பயங்கரமா he can expand himself அப்படிங்கிற சேர்க்கும் போது அதுவும் இந்த கேள்வி கேட்பதற்கு ஒரு தொடர் கேள்வியாக வருகிறது, ஒரு காரணமாக இருக்கிறது. காரணம், பகவான் தன்னை பல்வேறு விதங்களில் விரிவங்கப்படுத்திக் கொள்கிறார். எதற்காக? லீலைகள் செய்வதற்காக, எண்ணற்ற லீலைகள் செய்வதற்காக அவர் தன்னை விரிவுபடுத்திக் கொள்கிறார். சத்தியாவேஷ அவதாரம், அந்த ஞானத்தை வழங்க வேண்டும், ஆன்மீகத்தை பரப்ப வேண்டும் அப்படின்னா அதுவும் ஒரு லீலை தான். லீலைன்னு நம்ம உட்காந்து சினிமா பார்த்து காமெடி சீன் பார்க்கறதுலாம் கிடையாது. ஏதோ ஒரு பர்பஸுக்காக அவர் அவதரிக்கப்பட்டவர், அந்த ஒரு பொறுப்பு அளிக்கப்பட்டவர்கள் வராங்க. அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நமக்கு பிரமிப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. அதனால இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி அவ்வளவு அம்சங்கள் நிறைந்த அந்த காலா மீன்ஸ் வாட்? பார்ட் ஆஃப் த சுப்ரீம். தஸ்ய கர்மாணி உத்தாரணி பிரகிதீனி சுரீபி ப்ரூஹினா ஸ்ரத்த தானானாம் லீலாய ததாக காலக. காலகா மீன்ஸ் இட் இஸ் அ ஸ்மால் பார்ட் ஃப்ரம் த ஸ்வயம். அந்த பகவானினுடைய அவ்வளவு பெரிய உருவம் மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்களேன், அதுல இருந்து ஒரு சின்ன பார்ட், ஒரு லீலை ஒண்ணு பண்ணுது. அந்த மாதிரி இந்த சூத கோஸ்வாமியிடம் சாதுக்கள் என்ன கேட்கறன்னா, அவருடைய சிறு பகுதிகளே அற்புதமான லீலைகளை செய்கின்றன. அதுவும் எப்படி? ஒவ்வொரு செகண்ட், எவ்ரி செகண்ட் இட் இஸ் ஹேப்பனிங் சம்வேர். ஏதோ ஒரு பிரபஞ்சத்துல எங்கேயோ நடந்து கொண்டே இருக்கின்றன, லீலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. மிகச்சிறந்த பக்தர்களான நாரதர்கள்லாம் அந்த மாதிரி லீலையை புகழ்ந்து அந்த மாதிரி பெருமையுடைய புருஷரை பற்றி அவர்கள் பாடியிருக்கிறார்கள், பெருமையாக பாடியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் மிகவும் தாழ்மையுடன் சூத கோஸ்வாமியை நோக்கி சொல்கிறார்கள், உங்களை கேட்டுக்கொள்கிறோம், தயவு செய்து எங்களுக்கு அதை பற்றிய ஒரு விளக்கம் தாருங்கள். தஸ்ய கர்மாணி உத்தாரணி. கர்மாணி மீன்ஸ் வாட்? அரக்கர்கள். இங்க தர்மத்தை நிலைநாட்டுவது இல்ல, பகவானுடைய கோர் பிரின்சிபல் என்னது? அந்த தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னா அரக்கர்களை அழிக்கிறார், அதர்மவாதிகளை அழிக்கிறார், தர்மவாதிகளை பாதுகாக்கிறார், பக்தர்களை பாதுகாக்கிறார் அப்படின்னா அவங்க ஏதோ ஆபத்துல இருக்காங்கல்ல, ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ஏதோ சம் டிஸ்டர்பன்ஸ் இஸ் ஹேப்பனிங். கொடுமையான காத்து அடிக்கலாம், கொடுமையான மழை பெய்யலாம். இந்திரதேவனுடைய லீலை செய்யும் பொழுது மக்கள் எல்லாருமே எதனால் பாதிக்கப்பட்டார்கள்? தொடர் மழையினால் பாதிக்கப்பட்டார்கள். சோ அது இட் இஸ் அ டெமானிக் ஆக்டிவிட்டி, ஒரு அசுர குணம் படைத்த செயல். அப்படின்னா அந்த செயல் செய்வதனால் பக்தர்கள் பாதிக்கப்பட்ட போது பகவான் அவர்களை பாதுகாக்கிறார். தஸ்ய கர்மாணி உத்தாரணி. கர்மானினா அந்த மாதிரி செயல்களில் அவர் எப்படிப்பட்ட அவதாரம்? சாதாரண ஒரு அவதாரம் மாதிரி நமக்கு தெரியுது. அவர் அந்த மாதிரி எடுத்து எல்லா மக்களையும் காப்பாற்றுகிறார். உத்தாரணி அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த இடத்துல உத்தாரணி அப்படின்னா he distributes his கிருபா டு எவ்ரிபடி. அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது பகவான் யாரை பத்தியுமே சொல்லல, நீ என்னுடைய பக்தன், நீ கோபியர்களோட இருக்க, நீ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்டா இருக்க, அதனால நீ மாத்திரம் மழை அடியில கீழே நில்லு, மற்றவங்க எல்லாம் வெளியே போன்னு சொல்லவே இல்லை. அந்த விருந்தாவன வாசிகள் அத்தனை பேரையுமே நிக்க வச்சார், அத்தனை பேரையுமே காப்பாத்தினார். அதுதான் உத்தாரணி. உத்தாரணி மீன்ஸ் எல்லாரையுமே, இட் இஸ் காமன் டு எவ்ரிபடி. நல்ல குணம் படைத்தவர்களாக இருக்கலாம், ஆனால் பக்தி அப்படிலாம் ஒண்ணுமே பண்ணாம அந்த இயல்பான பக்தி, ஸ்பான்டேனியஸ் பக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே செய்யாம மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் இருக்கலாம் அவங்க எல்லாமே. பகவான் அந்த கிரைட்டீரியா எல்லாம் பார்க்கவே கிடையாது. உத்தாரணி மீன்ஸ் he was protecting everybody. இந்த இடத்துல அந்த மாதிரிலாம் ஒரு சிறந்த குணம் உடைந்த
அந்த புருஷனை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காலதாத்தகா மீன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இஸ் டேக்கிங் இட். அவதாரம் எடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த மாதிரி எவ்வளவு எடுத்தாரு. இந்த புருஷ அவதாரம் நம்ம சொல்றோமே, அந்த மாதிரி புருஷ அவதாரமா பார்க்கும் பொழுது அவர் எப்படிப்பட்ட அவதாரங்கள் எல்லாம் எடுத்தார். நீங்க சொல்லுங்க. ஆச்சாரியர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம். இந்த ஒரு குறிப்பிட்ட உத்தாரணி மீன்ஸ் இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரிபடி, ஜெனரலைஸ்டு டெர்மினாலஜி, எல்லாருக்கும் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு அவங்க கேட்பதற்கு என்ன காரணம்? அவங்க அந்த சுவையை அனுபவிக்க வேண்டும். எல்லாருக்கும் பொருந்துகிறது அப்படின்னா சூத கோஸ்வாமியும் சரி, இந்த சாதுக்களும் சரி, நிச்சயமாக பகவான் கிருஷ்ணரை பற்றிய லீலைகளை பற்றி எப்படியாச்சும் அவங்க காதுல என்னைக்காச்சும் விழுந்திருக்கும். அவங்க இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா போய் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஜீவராசி, ஒரு ஜீவாத்மா அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ செய்திகள் 4 திசைகளிலும் இருந்து வந்து கொண்டே இருக்கின்றன இல்லையா? அதுவும் அந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல எல்லாமே ஆன்மீக செய்திகளாக வரும்போது ஏதோ நல்ல விஷயங்கள் எல்லாமே அவங்க காதுல விழுந்துகிட்டே தான் இருக்கும். சமவாரதர் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கலாம். பகவான் பற்றிய அவதாரங்கள், லீலைகள் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பொதுவாகவே எல்லாருக்குமே பகவான் நன்மை செய்யக்கூடியவர், அனைவரையுமே பாதுகாப்பவர், ரட்சிப்பவர் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிந்திருக்கலாம். இருந்தாலும் அவர்கள் இதை மீண்டும் மீண்டும் கேட்பதற்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பலன் அனைவரையும் சென்று அடைய வேண்டும். எப்படி அர்ஜுன் யுத்த காலத்துல பகவானிடம் கேள்வியை கேட்கும் போது இட் இஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் எவ்ரிபடி இல்லையா? பகவான் அந்த போதனை கொடுத்தது அர்ஜுனுக்காக கொடுக்கப்பட்டதல்ல, நமக்காக அர்ஜுனன் மூலமாக கொடுத்தார் அப்படிங்கிறது தான் ஆச்சாரியர்கள் எல்லாருமே சொல்றாங்க. அது போல இந்த இடத்துல பகவானினுடைய செயல்கள், இந்த அவதார செயல்கள், இந்த புருஷ அவதாரத்தின் செயல்கள், அந்த லீலைகள் எல்லாருமே என்ன அப்படின்னா அனைவருடைய ஒரு பலனுக்காகத்தான் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸ்ரத்ததானாம், அதற்கு ஆச்சாரியர்கள் தரக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, அந்த சின்சியர் டிவோஷன். அவங்க அதை கேட்கிறாங்க. அந்த லீலாய தாத்து காலாக, இந்த மாதிரி பற்பல லீலைகளை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மிகவும் ஆசையாக இருக்கிறார்கள் அப்படின்னா யாருக்குமே அந்த லீலைகளின் மீது சுவையற்ற தன்மைக்கு அவர்கள் மாறுவது கிடையாது. மிகவும் சுவையான ஒரு லீலையை பகவான் செய்து கொண்டிருக்கிறார். அதை அனைவரும் அனுபவிக்க வேண்டும். அந்த பகவான் செய்யக்கூடிய அந்த லீலைகள் மூலமாக ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்துவதகான்னு சொல்றார் இல்லையா பகவான்? அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த லீலைகளை கேட்பதின் மூலமாக அவருக்கு ஒரு கவர்ச்சி ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால இந்த ஒரு அருமையான கேள்வியை அவர்கள் கேட்பதின் மூலமாக பகவானினுடைய லீலையை பற்றி சூத கோஸ்வாமி கூற இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது சூத கோஸ்வாமி என்ன இதற்கு பதில் சொல்ல போறார் அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் என்னது? சாயே வேதாம் சாசர்ஜ ஆக்ரே பகவான் ஆத்மமாயயா சத் ஆஷாத் ரூபாய ச அஷௌ குணமாயோ குணா விபுஹு. இப்ப ஆரம்பிக்க போறோம். எஸ், படிங்க மாதாஜி, படிங்க. சயே வேதம் சசர்ஜாக்ரே பகவான் மமாயயா சத சத்ரூபயா சாசௌ குணமையா குணே விபுக. ஹரே கிருஷ்ணா. பிரபு நான் படிக்கிறேன் ப்ரோ. சயே வேதம் சசர்ஜக்ரே பகவான் ஆத்மமாயயா சதசத் த்ரூபயா சாசௌ குணமயா குணோ விபுஹு. ஹரே கிருஷ்ணா. சஜ்ஜாக்ரே பகவான் ஆத்மமாயயா சதசத்ரூபாய சாட்சௌ. ஹரே கிருஷ்ண பிரபு. சயே வேதம் சஜ்ஜாக்ரே பகவான் நாத்மமயா மாயயா சதத் சத்ரூபயா சாஸ்தௌ குணமய்யா குணே விபுஹு. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த சாதுக்கள் கேட்ட கேள்வி என்னது? புருஷ அவதாரத்தினுடைய லீலைகள். சோ அதை டைரக்டா எடுத்தவொடனே லீலைகளை பத்தி எல்லாம் பேசாம அந்த புருஷ அவதாரம் முதல்ல செஞ்ச லீலை, பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே லீலைகள் தான். அதனால சூத கோஸ்வாமி எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அவர்களுடைய முதல் லீலையே இந்த பௌதீக உலகை படைத்ததுதான். அப்படின்னா அந்த வாசுதேவன், அதாவது சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட், பகவான் கிருஷ்ணன் சொல்லாம ஆச்சாரியர்கள் பல்வேறு பெயர்களில் பகவானுக்கு வாசுதேவா. காரணம் என்ன அப்படின்னா, அவர் தேவகி வசுதேவனுக்கு மகனாக பிறந்தவர் அப்படின்னு முன்னாடி கேள்வி அந்த மூடுலயே இருக்காரு அவரு இல்லையா? இதுக்கு முன்னாடி என்ன ஆன்சர் பண்ணாரு?
அவர்களுடைய பிறப்பு, தேவகியினுடைய பிறப்பு, அதை பத்தி கிருஷ்ணருடைய பிறப்பு, தேவகி நந்த வசுதேவனுக்கு அப்படிங்கிறத அந்த மூட்லயே அவர் இருக்கிறதால இந்த இடத்துல பகவானை எப்படி அழைக்கிறார் என்றால் வாசுதேவன் அப்படிங்கிற ஒரு பகவான் இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் பொழுது அவர் எப்படி படைச்சார் அப்படின்னா தன்னுடைய ஆன்மீக ஆற்றல்களின் மூலமாக தன்னுடைய அந்தரங்க சக்தியை பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்தை அவர் சிருஷ்டி செய்கிறார் அப்படின்னு. எதற்காக ஆன்மீக ஆற்றல் அப்படின்னு நீங்க சொல்லப்படுகிறது? பௌதீக உலகத்தானப்பா படைக்கிறார் அவரு, எதுக்குப்பா பௌதீக ஆற்றல்னு சொல்லாம ஆன்மீக ஆற்றல்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, பகவான் எப்பொழுதுமே திவ்யமானவர், எப்பொழுதுமே ஆன்மீக குணம் உடையவர். அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆன்மீகமாகத்தான் இருக்கும். அதுக்கப்புறமா இட் கெட்ஸ் கண்டாமினேட்டட். அவர் செய்யற செயல்கள் எல்லாமே ஆன்மீகம், அவர் கொடுக்கக்கூடிய போதனைகள் எல்லாமே ஆன்மீகம். அதனால சூத்த கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, அவருடைய ஆன்மீகம், அவருடைய அந்தரங்க சக்தி, அந்த அந்தரங்க சக்தியை பயன்படுத்தி இந்த பௌதீக உலகம் என்பது அவரால் சிருஷ்டி செய்யப்படுகிறது. இது எதற்காக ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் எதனால் இந்த பௌதீக உலகத்தை படைத்ததினால் அவர் பாதிப்பு அடைவதில்லை. காரணம் அவருடைய குணம் திவ்ய குணம், he cannot be contaminated. அதனால அவருடைய குவாலிட்டிஸை பத்தி பேசும்போது அவர் சிருஷ்டி செய்த குவாலிட்டிஸ் பௌதீக உலகம் என்றால் அந்த பௌதீகத்திற்கான குணங்கள் உடைய இந்த ஜட உலகத்தை அவர் சிருஷ்டி செய்தாலும் கூட அவர் திவ்யமான நிலையில் இருக்கிறார். அவர் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே ஆன்மீகமயமானது. அவர் இந்த ஜட உலகத்தை படைத்ததினால் ஜட உலகத்தில் உள்ள குணங்கள் அவருக்கு ஒரு பாதிப்பை கொடுத்து விடுமோ அப்படின்னு சந்தேகம் யாருக்காச்சும் வருமா அப்படிங்கிறதுக்காகத்தான். அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் தன்னுடைய அந்தரங்க சக்தி, பிகாஸ் ஹிஸ் இன்டர்னல் எனர்ஜி, இன்டர்னல் பொட்டன்சி இஸ் வெரி மச் ஸ்பிரிச்சுவல், வெரி டிரான்சென்டென்டல். பகவானுடைய ஆற்றல்கள் எல்லாமே டிரான்சென்டென்டல். அதுவும் அவருடைய இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னாலே தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டை கிரியேட் பண்ற அளவுக்கு அது பெரிய ஒரு ஆற்றல், பகவானுடைய ஆற்றல். இது தொடர்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பகவத்கீதையில ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம், புருஷக சப்பரப்பார்த்தா பக்தியா லப்யஸ்தவ அனன்ய யஷ்யந்தக ஸ்தானி பூதானி ஏன சர்வம் இதம் ததம். 8.22. இதுல லாஸ்ட் 2 லைன் இந்த ஒரு பர்டிகுலர் சாப்டர்ல பகவான் வந்துட்டு அவருடைய திவ்ய லோகத்தை எப்படி அடைவார்கள், அந்த காலேச்ச மாமை ஸ்லோகம், அந்த சீரீஸ்ல அது வரும்பொழுது பகவான் மரணம் அடைபவர்கள் அவரை நினைச்சிட்டு மரணம் அடையும் போது அவங்க லோகத்துக்கு வராங்க அப்படின்னு அவருடைய லோகத்தை பத்தி அவரு வர்ணித்து கொண்டு வரக்கூடிய நிலையில அவர் என்ன சொல்லுவார்னா, யஷ்யந்த ஸ்தானி பூதானி ஏன சர்வம் இதம் ததம். அப்படின்னா யாரு அவருடைய லோகத்தை அடைய முடியும்னு அவர் சொல்ல போறாரு. ஆனா இந்த இடத்துல அந்த புருஷனுக்கான ஒரு மகிமை, இப்ப சூத்த கோஸ்வாமி சொல்லியிருக்காரு இல்லையா, ஒரு புருஷனாக இந்த பிரபஞ்சம் சிருஷ்டி செய்யப்படுகிறது அப்படின்னு. அந்த புருஷனுக்கான ஒரு மகிமை என்ன அப்படின்னா, யஷ்யந்த ஸ்தானி பூதானி ஏன சர்வம் இதம் ததம். இந்த புருஷன் தான் எல்லாவற்றிற்கும் காரணகர்த்தாவாக இருந்தாலும் கூட, அவர் சிருஷ்டி செய்தது எல்லாமே அவரிடமிருந்து தான் வந்தாலும் கூட அவர் எதிலும் பங்கெடுப்பது கிடையாது. அதாவது நான் தான் இந்த பொருளை தயாரித்திருக்கிறேன், ஆனால் அந்த பொருளுக்குள் நான் இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி நமக்கு இருக்கும்? அவருடைய அறிவு இருக்கின்றது இல்லையா, அந்த அறிவை பயன்படுத்தி தான் அந்த பொருள் செய்யப்படுகிறது. ஆனா அந்த பொருளுக்குள்ள நான் இல்லை அப்படின்னா அப்ப அந்த பொருளுக்குள்ள அவருடைய அறிவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு வரும் இல்லையா. சோ அதுதான் இந்த ஸ்லோகத்துல யஷ்யந்த ஸ்தானி பூதானி ஏன சர்வம் இதம் ததம். பகவான் அனைத்தையுமே வெளிப்புறத்தில் இருந்து செய்து கொண்டிருந்தாலும் கூட, அவரிடமிருந்துதான் அனைத்தும் தோன்றுகிறது என்றாலும் கூட, இதுல இன்னும் ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் ஆச்சாரியர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவரிடமிருந்து சிருஷ்டி செய்யப்படுகிறது அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் வெளியே வருது. அந்த பொருள் வெளியே வந்த உடனே அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஏன சர்வம் இதம் ததம், அந்த பொருளின் உள்ளேயும் நான் இருக்கிறேன். எங்கிட்ட இருக்கிறது ஒண்ணு வெளியே வருது, வெளியே வந்த பொருள் உள்ள நான் இருக்கேன். இது கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூசிங் மாதிரி இருக்குல்ல நமக்கு கேட்கறதுக்கு. பகவானிடம் அனைத்தும் இருக்கின்றன, அனைத்தும் பகவானின் உள் அடங்கி இருக்கிறது இல்லையா. பகவான் உள்ள எல்லாமே அடங்கி இருக்கு அப்படிங்கிறது பகவானினுடைய அந்த ஆற்றலை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவருடைய ஆற்றல். எவ்ரிதிங் இஸ் இன்சைட் த சுப்ரீம் லார்ட், கரெக்ட்? அப்படி இருக்கும்போது
அவர் தன்னை பல்வேறு வகையாக விரிவங்கம் செய்து கொண்டிருக்கும் போது இந்த ஜட இயற்கையும் அவர் விரிவுபடுத்துகிறார். அப்படின்னா அவர்கிட்ட இருந்து அந்த ஆற்றல்ல இருந்து அந்த அந்தரங்க சக்தி நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஆற்றலில் இருந்து இந்த பௌதிக லோகமானது வெளிப்படும் பொழுது அந்த வெளிப்படுத்தப்பட்ட ஆற்றலின் உள்ளேயும் பகவான் இருக்கிறார். இதுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மகாவிஷ்ணு பகவானிடமிருந்து வெளிவருகிறார். அவரிடம் இருந்து ஒரு ஆற்றலில் மகாவிஷ்ணு வெளியே வந்து அவர் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்யும் பொழுது க்ஷீரோதகசாயி விஷ்ணுவாக அவர் பரமாத்மாவாக ஒவ்வொரு ஜீவராசியின் உள்ளேயும் இருக்கிறார். அவரு உள்ள இருந்து வெளியே வந்தது பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்திற்கு உள்ள மீண்டும் அவர் வருகிறார். அப்படின்னா பரமாத்மாவாக அவர் வருகிறார். சோ இந்த விதத்தில் நாம் பகவானை புரிந்து கொள்கிறோம். யஷ்யந்தக ஸ்தானி பூதானி. இன்னும் ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா பிரம்மன். பிரம்மன் அப்படிங்கிறது என்னது? பகவானினுடைய ஒரு பிரதிபலிப்பு. அப்படின்னா பகவானிடமிருந்து பிரம்மன் என்பது தோன்றுகிறது. சர்வ வியாபி, அனைத்து இடங்களிலும் அவர் வீற்றிருக்கிறார், அனைத்து இடங்களிலும் அவர் பரவி இருக்கிறார் அப்படின்னு. அந்த பிரம்மனுக்கு உள்ள பகவான் கிட்ட இருந்து பிரம்மன் வந்தாச்சு. அந்த பிரம்மனுக்கு உள்ள மகத்தத்துவம் இருக்கின்றன இல்லையா? நம்மளுடைய பௌதிக லோகம் இருக்கின்றது அப்படின்னு பார்க்கும்போது பகவான் இஸ் அகைன் கம்மிங் இன்சைட் தட் பிரம்மன். ஸோ அதுதான் அவருடைய இன்கன்சில் பொட்டன்சி. அவர் எல்லா இடத்துலையுமே இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்றால், பகவானினுடைய விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ஆதாரமாக வைத்து கொண்டு அதன் பிறகு அவர் ஒவ்வொரு பொருளிலும் தன்னை விரிவங்கப்படுத்தி கொள்கிறார். இத சொல்லிட்டு பின்னாடி இன்னும் வரக்கூடிய ஸ்லோகங்களை இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார்னா, சூத கோஸ்வாமி, இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அவர் என்ன சொல்ல போறாரு பின்னாடி வரக்கூடியது விஷயம் என்றால், இது போன்று தன்னை விரிவங்கப்படுத்தி கொண்டு பௌதீக உலகில் நுழைந்த அவர் எப்படியெல்லாம் லீலை செய்கிறார். He has entered now. ஓகே, நம்ம சொன்ன மாதிரி அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பகவானிடமிருந்து மகாவிஷ்ணுவாக அது உள்ள அவர் நுழையும் போது மகாவிஷ்ணுவாக உள்ள நுழைஞ்சு மீண்டும் பரமாத்மாவாக நுழைகிறார். அப்படின்னா he has taken two different forms now. அந்த மாதிரி எடுத்த ஃபார்ம் உடைய லீலைகளை பற்றி பிரபஞ்ச சிருஷ்டிக்கு அவர் தன்னை அந்த சிருஷ்டியின் உள்ளே தன்னை நுழைத்து கொண்டிருக்கிறார். இட் இஸ் இந்த கிரியேஷன் he is entering அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல அவர் செய்யக்கூடிய லீலைகளை பற்றி பேச போகிறார். அதன் பிறகு அந்த லீலைகள் செய்யும் பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா நிறைய விரிவங்கம் அடைகின்றார். நிறைய விரிவங்கம் அடைகிறார்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா, எல்லா ஜீவராசிகளிலும் இல்லையா ஜீவாத்மாக இருக்கிறார். மனுஷனுட்டையும் இருக்காரு, மிருகத்துக்கிட்டையும் இருக்காரு, நீரில் வாழக்கூடிய மீனிடமும் இருக்கிறார். அப்படின்னா ஒவ்வொரு ஜீவராசிகளின் உள்ளேயும் அவர் பரமாத்மாவாக பல்வேறு ரூபங்களில், இப்ப மீனுக்கான ஒரு ரூபம் நம்ம பரமாத்மா அப்படின்னு பரமாத்மான்னு இருக்காரு. பட் நம்ம அந்த ரூபத்தை பார்க்கும்போது அந்த 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல அந்த மீன் ஃபார்ம்ல போகும்போது தட் ஃபார்ம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஹியூமன் ஃபார்ம் இல்லையா? அந்த மாதிரி பல்வேறு வகையான விரிவங்கங்களில் பகவான் நுழையும் போது அங்கு என்ன லீலைகள் செய்கிறார். ஒரு மனுஷனுடைய உடம்புல பரமாத்மாவா அவர் என்ன லீலை பண்றாரு, ஒரு மீனுடைய உருவத்தில் பரமாத்மாவாக அந்த மீனிடம் எந்த மாதிரி லீலைகள் செய்கிறார் அப்படின்னு அதை பற்றி விளக்கப்படுகிறது. அதன் பிறகு என்ன சொல்ல போறார் அப்படின்னா போகலீலா. போகலீலா அப்படின்னா அந்த லீலையை அவர் செய்யும் பொழுது அதை அவர் எப்படி அனுபவிக்கிறார். ஃபர்ஸ்ட் உள்ள நுழைகிறாரு, ஒவ்வொரு ரூபத்துக்கு தகுந்த மாதிரி he is performing a லீலா. how he is enjoying that லீலா. ஒரு பரமாத்மாவாக ஒரு மனித ரூபத்தில் ஒரு லீலையை செய்யும் பொழுது அதுல அவர் என்ன சுகத்தை காணப்போகிறார். அதே நேரத்துல ஒரு மீன் உடலில் சென்று பரமாத்மாவாக இருந்து அதை செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, போகலீலா. அதை பற்றியும் அவர் விளக்குவார். அதுக்கப்புறமா கடைசியா இந்த மாதிரி பல்வேறு ரூபங்களை எடுத்து அந்த லீலைகளை அனுபவித்து எப்படி அனைவரையும் பாதுகாக்கிறார். ஒவ்வொரு ஜீவராசிகளின் உடலேயும் பரமாத்மாவாக நுழைந்து பல்வேறு ரூபங்கள் எடுக்கக்கூடிய பகவான் எப்படி அனைவரையும் ஒரு ரக்ஷனாக பாதுகாப்பவராக
அவர் இருக்கின்றார் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா பகவான் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரிதிங். எல்லாத்துக்குமே காரணகர்த்தா. மகத்தத்துவம் அப்படின்னு சொன்னாலே குணங்கள் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்போது பகவான் எப்படி எல்லா இடங்களிலும் வியாபித்து, இது வந்து எல்லாமே இஸ் டாக்கிங் அபவுட் புருஷ அவதாரா. புருஷ அவதாரத்தினுடைய ஒரு சிறப்பு என்ன? லீலா அவதாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு பௌதிக கண்ணோட்டத்தோட பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் உருவம் இருக்கின்றது, எல்லாரும் வந்து 2 கை 2 காலு இல்லைன்னா சதுர்புஜத்துல இருப்பாங்க, சண்டை போடுவாங்க, சிரிப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம லீலைகள் எல்லாம் படிச்சிருக்கோம். இங்க வந்து புருஷ அவதாரம் அப்படிங்கிறது இட் இஸ் சார்ட் ஆஃப் அ சப்டில் ஃபார்ம். நம்மளால வந்துட்டு ஒன்லி வி கேன் விஷுவலைஸ். உள்ளுக்குள்ள போய் பார்த்தா தான் நம்முடைய இண்டிபெண்ட் செயல்பாடுகள், நம்ம உடல்ல நடக்கக்கூடிய செயல்பாடுகள், நம்முடைய மனசுல நினைக்கக்கூடிய நினைப்புகள், நம்ம வெளிப்படுத்தக்கூடிய எமோஷன்ஸ், குணங்கள், இது எல்லாமே வந்து இட் இஸ் அ சப்டில் எலிமெண்ட், ரைட்? உணரத்தான் முடியுமே தவிர கண்களால் பார்க்க முடியாது. ஸோ இது எல்லாமே லீலையாக பார்க்கப்படுகிறது, அந்த பகவானுடைய லீலையாக பார்க்கப்படுகிறது. அதைத்தான் அவர் கம்ப்ளீட்டாக அவர் விரிவங்கம், அதாவது சூத கோஸ்வாமி எப்படி அந்த விரிவங்கங்கள் நடைபெற்று என்னென்னலாம் செயல்பாடுகள் செய்தாங்க புருஷாவதாரத்துல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கூறப்போகிறார். நெக்ஸ்ட் ஒரு 3-4 ஸ்லோகங்கள்ல he is going to talk about only these things. அந்த புருஷாவதாரத்தினுடைய மகிமையை பற்றி பேசக்கூடியவர், எப்படி அந்த செயல்பாடுகள் நடைபெறுகின்றன, எப்படி பகவான் அது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் விவரிக்கப்பட போகிறது. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த செஷன் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செஷன்ல we will see about how he is being the cause for everything. ஹரே கிருஷ்ணா. பிரபு, ஒரு கேள்வி பிரபு, கேட்கலாமா? ஒரு சொல்லுங்க. இதுல